சென்னை வேளச்சேரியிலிருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற நாவு கபிலன், விஜய் புவனேஸ்வரி தம்பதி தாங்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக செல்போனில் தெரிவித்ததாக அண்டை வீட்டார் தெரிவித்தனர். விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இது தொடர்பான மேலும் தகவல்கள் என்ன சொல்லலாம்? நேபாள் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்குல தமிழ்நாட்டிலிருந்து சுற்றுப்பயணம் சென்றிருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய தனியார் அந்த டூரிஸ்ட் ஏஜென்சி மூலமாக சென்றிருக்கக்கூடிய 57 பேரில் சென்னையை சேர்ந்த சென்னை வேளச்சேரி பகுதியை சேர்ந்த நாவு கபில்தாஸ் மற்றும் விஜய் புவனேஸ்வரி ஆகியோர் தற்பொழுது நலமுடன் இருப்பதாகவும் அங்கு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வீட்டாருக்கு சொல்லப்பட்டிருப்பதாக அண்டை வீட்டார்கள் தெரிவித்திருக்கிறாங்க. சென்னை வேளச்சேரியில அவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்ததுமே உடனடியாக அவர்கள் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவர்களுக்கு தொலைபேசி எடுக்கவில்லை எனவும், அதே நேரத்தில் அவருடைய மகள் பெங்களூர் இருக்கிறாகவும் அவர் தொடர்ந்து தொடர்பு கொண்ட போது நேற்றைய தினம் அவர்கள் 2 முறை நேபாளில் இருந்து தொடர்பு கொண்டு பேசியதாகவும், தங்கள் தற்பொழுது பாதுகாப்பான ஒரு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும், தங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் தற்பொழுது இல்லை எனவும், மற்ற பகுதிகள் கடுமையாக சேதமடைந்திருப்பதாகவும், பலத்த ஒரு வெள்ளப்பெருக்கின் காரணமாக அங்கு பேரிடர் போன்ற சூழல் ஏற்பட்டிருப்பதை தாங்கள் பார்த்தோம் என்றும், இருந்தபோதும் தங்களுடன் வந்தவர்கள் தற்பொழுது 20 பேர் கிட்ட அவர்கள் நலமுடன் ஒரு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அண்டை வீட்டார்கள் அந்த தகவல் இருந்த பிறகு தங்களுக்கு நிம்மதி அடைந்தோம் எனவும், இதுபோல் ஆன்மீக சுற்றுலாக்கு செல்லக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத விதமாக மலை பிரதேசங்கள் இதுபோல் நடைபெற்றது மிகுந்த வேதனை அளித்த நேரத்தில் அவருடன் தொடர்பு கொள்ள முடியாமல் போனது மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியதாகவும், பின்னர் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தகவல் அறிந்த பிறகு குடும்பத்தினருக்கும் அண்டை வீட்டாருக்கும் சற்று நிம்மதி ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்டனர். மேலும் அவர்கள் தற்பொழுது பத்திரமாக அங்கு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும், அங்கிருந்து மீட்கப்படுவதற்கான பாதுகாப்பான சூழல் அமைந்ததும் அவர்கள் உடனடியாக திரும்ப வருவதற்காகவும் தகவல் தெரிவித்திருப்பதாக தற்பொழுது அவர் அண்டை வீட்டார் மாலினி என்பவர் தகவலை தெரிவித்திருக்கிறார். நாங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தோம், பட் அவங்க எடுக்கவே இல்லை. பட் அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி காலையில் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் இதாக சேஃபாக தான் இருக்கோம் நாங்கன்ட்டு. ஈவினிங் ஃபோன் பண்ணி பேசும்போது பரவாயில்ல, நாங்கள் ஒரு இடத்துல வந்து எங்களை வந்து சேஃபாக வச்சுருக்காங்க, சிக்னல் கிடைக்கலன்னு எடுக்கவே இல்லை அவங்க. நேபாளில் அவங்க வந்து மானசரோவர் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. அவங்க ஒய்ஃப் பேர் வந்து விஜய் புவனேஸ்வரி, அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து நாவு கபிலன். அவங்க நேபாள் அவங்க போனது கிடையாது, பட் காசி அதெல்லாம் நிறைய ஆன்மீக சுற்றுலா நிறைய போயிட்டு தான் வந்து தான் இருக்காங்க அவங்க. இல்லை அவங்க நாங்கள் தொடர்பு கொள்ளலை, நாங்கள் ஃபோன் பண்ணினோம், பட் அவங்க எடுக்கல. அவங்க பொண்ணு தான் ஃபோன் பண்ணி பேசினால தெரியும் எங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும். அவள் பொண்ணுக்கிட்ட பேசினோம் நாங்கள். அம்மா அப்பாவுக்கு பயம் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னா. அவங்க கூட போனவங்க கும்பகோணத்துலேருந்து ஒரு ஏஜென்ட் மூலமாக போயிருக்காங்க. அவங்க அந்த ஏஜென்ட்டில் ஒரு 57 பேருக்கு மேலே போயிருக்காங்க போல இருக்கு. பட் அதில் வந்து ஒரு 20 பேருக்கு மேலே தான் சேஃபாக இருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்குங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.